திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நடிகர் அர்ஜுன் அவர்கள் அவருடைய திரைப்பட வெளியீடு சம்பந்தமா நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சினிமாவுக்கு கொஞ்சமுமே பொருத்தமில்லாத வகையில, அதாவது அவர் அந்த விழாவுக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத வகையில ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுத்திருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப தமிழகத்துல புதுசா ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. அவர் கூட போய் அவரோட நண்பரை சந்திச்சுட்டு வந்தாரு. அதை பத்தி பேசியிருந்தா இவ்வளவு பெரிய சர்ச்சை ஆயிருக்குமா? கண்டிப்பா இருந்திருக்காது. ஆனா அர்ஜுன் அவர்கள் பேசினது தமிழகத்துல கொஞ்ச காலமா இல்ல ரொம்ப காலமாவே பேசு பொருளா இருக்கிற சனாதன எதிர்ப்பு, சனாதன ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் பேசியிருக்காரு. இதுலயுமே சமீபமா நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுமே மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் புதுசா வச்சிருக்காரா? கண்டிப்பா இல்ல. இதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேசி பல கட்சிகளோட பல தரப்பினரோட எதிர்ப்புக்கு ஆளாயிருக்காரு. நீதிமன்றத்துல வழக்குகள் கொடுத்திருக்காங்க. அவரோட உருவப்படங்களை எரிச்சு செருப்பால் அடிச்சு போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த வரிசையில திரையுலக வாசிகளும் வந்து இணைகிறாங்களா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏன்னா அந்த விழாவுக்கு அங்க நடந்த ஃபங்க்ஷனுக்கு சற்றும் பொருத்தமில்லாத வகையில அர்ஜுன் அவர்கள் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. முதல்ல அர்ஜுன் சனாதனம் பத்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் சனாதனம் அப்படிங்கிறது ஒரு மதம் கிடையாது. உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன். இங்க யாருமே சனாதனத்தை ஒரு மதம்னு சொல்லவே இல்லை. சனாதனத்தை எதிர்க்கும் போது அது இந்துக்களை எதிர்க்கிறது ஆகாது அப்படிங்கிற புரிதல் தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க தமிழ்நாட்டை சார்ந்தவர் கிடையாதுங்கிறதுனால உங்களுக்கு அந்த புரிதல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது ஒரு விஷயத்த சொல்றாரு, அது வந்து வாழ்க்கைக்கான ஒரு பாதை. அது வந்து நல்ல விழுமியங்களை கற்றுக் கொடுக்குது. திருடாத, கொலை செய்யாத, பொய் சொல்லாத, இந்த மாதிரி விழுமியங்களை கற்றுக் கொடுக்குது. அது கூடவே சின்ன வயசா இருக்கும்போது நம்மளை நல்லா பார்த்துக்கிட்ட நம்மளோட பெற்றோர்களை அவர்களோட வயதான காலத்துல நம்ம நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதிரி விஷயத்தை தான் சனாதன தர்மம் சொல்லி கொடுக்குது. எனக்கு தெரிஞ்சு இதைத்தான் சொல்லுது. அப்படின்னா நீங்க என்ன ஒத்துக்கணும்னா, உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற 3 பாயிண்ட் தான் சனாதன தர்மத்துல இருக்கு. அதாவது உங்களுக்கு சனாதன தர்மத்தை பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதான் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சனாதன தர்மத்தை இங்க இவ்வளவு பேர் எதிர்க்கிறாங்க. இவ்வளவு ஏன் நீங்க போய் சந்திச்சீங்கல்ல உங்க நண்பர், அதாவது இப்ப புதிதாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கவர், அவரோட கட்சியின் கொள்கை தலைவர் பெரியார், அம்பேத்கர், இவர்கள் இருவருமே தங்கள் வாழ்நாள் முழுவதுமே சனாதனத்தை எதிர்த்தவங்க. நீ உங்க பாஷையில சொல்லணும்னா சனாதன துரோகிகள்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கடுமையா சனாதனத்தை சாடி இருக்காங்க, சனாதனத்தை எதிர்த்து இருக்காங்க. ஆனா உங்க நண்பரோட கொள்கை தலைவர்கள் இப்படி இருக்கும்போது நீங்க போய் அவரை மீட் பண்ணிட்டு வந்துட்டு மேடையில இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்க இதுக்கு முன்னாடியுமே சமூக நீதி, சமத்துவம் இதெல்லாம் பேசிருக்கீங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்பவும் நீங்க பேச போறதில்ல. ஆனா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்திலுமே உதயநிதி இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை பேசியிருக்காரு. அது பேசு பொருளாவும் ஆயிருக்கு. ஆனா அப்போ உங்க தரப்புல இருந்து இந்த மாதிரி எதுவுமே வரல. நீங்க ட்விட்டர் யூஸ் பண்றீங்க, சோசியல் மீடியால இருக்கீங்க, இந்த மாதிரி எதுவுமே நீங்க சொல்லலையே. இப்ப ஆட்சி மாறணும்னு இதை வந்து நீங்களும் உங்களை மாதிரி திரையுலக சார்ந்தவர்கள் வந்து பேசுறது, அன்னைக்கு பாடகர் கிறிஸ் பேசினதா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள்லாம் இப்பதான் வெளியே வர்றீங்க. அதாவது ஒரு ஆட்சி மாற்றம் வந்தோன்னா இனிமே நம்ம பேசிக்கலாம், நம்மளை யாரு கேட்பா? ஒருவேளை கிறிஸ் அவர்கள் சொன்ன மாதிரி சனாதனத்தை ஆதரிக்கிற ஆட்சி நடக்குதா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவரோட கொள்கை தலைவர் பெரியார் இல்லையா, அவரோட கொள்கை தலைவர் அம்பேத்கர் இல்லையா? அப்ப கண்டிப்பா அப்படி இருக்காதுன்னு நான் நம்புறேன். நீங்க இப்ப இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சனாதனத்தை அழிக்கப்பட தேவையில்லை. அதாவது இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க. அதாவது சனாதனத்தை நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னா உங்களோட அம்மா அப்பாவை நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அது முடியுமான்னு கேட்குறீங்க. பெரியாரை ஃபாலோ பண்ற எல்லாருமே, அம்பேத்கரை ஃபாலோ பண்ற எல்லாருமே சனாதனத்தை முழு மூச்சா எதிர்க்கிறாங்க. அதுக்காக அவங்க எல்லாருமே அவங்க அம்மா அப்பாவை வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அம்மா அப்பா சொல்றத, அதாவது அப்பா முக்கியமா பெற்றோர்னு வந்தாலே தாயை விட தகப்பனுக்கு தான் முக்கியத்துவம். தகப்பன் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கேட்கணும். அதாவது ஆணாதிக்கத்தை ஆதரிக்கிறது தான் சனாதனம், பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறது தான் சனாதனம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க படிச்ச 3-4 பக்கத்திலயுமே இந்த 3 தான் இருந்து, நீங்க சொன்ன 3 பாயிண்ட் தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு மத்தது எதுவும் தெரியல. பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறது, ஜாதியை காப்பாத்துறது, வர்ணாசிரமத்தை காப்பாத்துறது, இது எல்லாத்தையுமே சனாதனம் பண்ணுது. உதயநிதி அவர்கள் பேசும்போது கூட அந்த ஸ்டேட்மெண்ட் தெளிவா இருந்துச்சு. மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும். நீங்க சொல்றீங்கல்ல, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாதுன்னு தான் சனாதனம் சொல்லி கொடுக்குது. அதே சனாதனம் தான் சூத்திரம் தவம் செஞ்சா தலையை வெட்டுன்னு சொல்லி கொடுக்குது, சூத்திரம் படிக்க கூடாதுன்னு சொல்லுது, சூத்திரம் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுது. இந்த மாதிரி மக்களை ஜாதியால பிளவுபடுத்தி பிராமணர்கள் தான் எல்லாருக்கும் மேல, மற்ற ஜாதிகள்லாம் எல்லாரை விட கீழே, அவன் படிக்க கூடாது, அவன் இந்த வேலை தான் செய்யணும், குறிப்பா அவன் என்ன வேலை செய்யணும், அவன் என்ன சாப்பிடணும், அவன் என்ன உடை உடுத்தணும், என்ன மாதிரியான பாத்திரங்களை பயன்படுத்தணும், இது எல்லாத்தையுமே ஒரு ஜாதி மேல திணிக்கிற வேலையை, அந்த திணிக்கிற வேலையை பாதுகாக்கிற வேலையை சனாதனம் பண்ணுது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இருந்தாலும் நீங்க இப்படி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வச்சிருக்கீங்க.
இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், பொய் சொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, இந்த மாதிரி நல்ல விழுமியங்களை கற்று தர்றதுக்கு ஏற்கனவே எங்களுக்கு திருக்குறள் இருக்கு, நாலடியார் இருக்கு, கொன்றை வேந்தன் இருக்கு, ஆத்திச்சூடி இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப மதிப்புமிக்க நூல்கள் எல்லாம் எங்களோட முன்னோர்களா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த ஆசான்களா இருக்கட்டும், எல்லாரும் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காங்க எங்களுக்கு நல்ல விழுமியங்களை சொல்லி கொடுக்க. நீங்க சொல்ற மாதிரி வெறும் 3 விஷயத்த நல்ல விஷயமா சாஃப்ட் லான்ச் பண்ணிட்டு மீதியே ஜாதியையும் வர்ணாசிரமத்தையும் பெண்ணடிமைத்தனத்தையும் மொத்தத்துல அடிமைத்தனத்தையும் ஒருத்த மேல ஒருத்தன் கீழேங்கிற பாகுபாட்டையும் புகுத்துறது தான் சனாதனம்னா, அந்த சனாதனத்தை எதிர்க்கிற வேலை இங்க இருக்கிறவங்க காலங்காலமா செஞ்சாங்க, இனிமேலும் செய்வாங்க. ஏன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கு. உங்களுக்கு அது இல்ல. சனாதனம் வேற, இந்து மதம் வேற. நீங்க சொல்ற மாதிரிதான் அது மதம் கிடையாது, அதை நாங்களுமே ஒத்துக்கிறோம். அது ஒரு வாழ்வியலும் கிடையாது. அதே நேரத்தில் அது மனிதனை பிரிக்கிற, ஒரு மனிதனை இன்னொரு மனிதனோட மனிதாபிமானமா நடந்துக்க விடாத ஒரு செயல். சனாதனம்னா சிம்பிளா என்ன சொல்லணும்னா, இப்ப ரீசெண்டா நடந்த சம்பவத்தை வச்சு சொல்றேன். அறநிலையத்துறை அமைச்சர் அவர் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் கையில அறநிலையத்துறையை தூக்கி கொடுத்திருக்காங்க. அதுவும் சனாதனம் தான். கோயில்கள் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், கருவறைக்குள்ள நாங்க மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுவும் ஒரு விதத்துல சனாதனம் தான். இவரும் போறாரு. அங்க இருக்கிற அர்ச்சகர், அதாவது அதே பிராமண வகுப்பை சேர்ந்த ஒரு அர்ச்சகர் இவர்கிட்ட 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அந்த லஞ்சத்தை கொடுக்கறதுக்கு முன்ன பிடிச்சிருக்கலாம், கொடுத்துக்கிட்டு அதாவது லஞ்சத்தை ஜிபே பண்ணிட்டு இவர் அவங்கள கையும் களவுமா பிடிக்கிறாரு. பிடிச்சதுக்கு அப்புறம் விளக்க கடிதம் கேட்கிறாரு. இந்த செக்மெண்ட் இப்படியே இருக்க இன்னொரு சீனுக்கு வருவோம். அது என்னன்னா, ஒரு ஸ்ட்ரெச்சர் தள்ளிட்டு போறவர் ஹாஸ்பிட்டல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிமட்ட தொழிலாளி. அவருக்கு சம்பளம் கூட அவ்வளவு அதிகமா கிடைக்க போறதில்ல. அவர் டீ செலவுக்கு 10 ரூபா 50 ரூபா வாங்குறது, அதை நான் நியாயப்படுத்தல. சின்னதோ பெருசோ லஞ்சம் தான். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். சனாதனம்னா என்னன்னு அர்ஜுன் அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்றேன். இவர் ஒரு 10 ரூபா 50 ரூபா வாங்குறதுக்கு இவரோட சீட்டு கிழியுது. எந்த விதமான வார்னிங் கொடுக்கல. ஓகே, இனிமே இப்படி பண்ணக்கூடாதுங்கிற வார்னிங் கொடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, கூப்பிட்டு அவங்கள டிஸ்மிஸ், அதாவது பணி இடை நீக்கம் பண்ணல, பணியை விட்டு அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த வேறுபாடு இருக்குல்ல, குறுக்க ஒரு நூல் மாட்டியிருந்தா அவருக்கு விளக்க கடிதம் கேட்கறதும், அந்த நூல் இல்லை, அந்த ஐடி கார்டு உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வேலையை விட்டு தூக்குறதும் இருக்குல்ல, இந்த வேறுபாடு தான் சனாதனம். சூத்திரன் தப்பு செஞ்சா அவனை நீ தலையை வெட்டிடலாம், அதுவே ஒரு பிராமணர் தப்பு செஞ்சா முடிய வலிச்சிடலாம். இன்னும் ஒரு விதமான கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அதுலேயுமே சூத்திரன் அந்த தப்பை செஞ்சிருக்கானா அவனை தலையை வெற்று கொன்று இந்த மாதிரி படிக்க கூடாது. முதல்ல படிக்கிறத கேட்டா காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துன்னு சொன்னதுதான் சனாதனம். ஆனா ஒரு பிராமணர் படிக்கலாம். இல்ல, அந்த பிராமணர் ஏதாவது தப்பு பண்றாரா, அவருக்கு வேண்டிய செல்வங்கள் எல்லாம் கொடுத்து அவரை நாடு கடத்தணும். என்ன மாதிரியான தண்டனை? இதுதான் சார் சனாதனம். இந்த பாகுபாடுக்கு பேர் தான் சனாதனம், இந்த ஜாதிய வேறுபாடுக்கு பேர் தான் சனாதனம். இப்படி இருக்கிற சனாதனத்தை நீங்க இங்க ப்ரமோட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுவும் திடீர்னு இவ்வளவு நாளா உங்களை காணல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டோட. மேபி நீங்க RSS காரராகவே இருந்துட்டு போகலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட இருந்து இது வரைக்கும் வரல. இந்தியர்கள்னு படம் எடுத்துட்டு இருந்தீங்க. நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே அர்ஜுன் சார் தான் அப்படின்னு 90s கிட்ஸ்லாம் உங்களை புலாங்கிதம் அடைகிற அளவுக்கு நீங்க இந்தியர்னு படம் எடுக்கிறீங்க. எங்க கிட்ட தமிழர்கள் கிட்ட இந்தியனா இருங்க, தேசத்துக்கு உண்மையா இருங்கன்னு கிளாஸ் எடுக்கிறீங்க. ஆனா அதே கர்நாடகம் பக்கம் போனா நம்ம எல்லாம் இந்தியர்கள், நம்ம தண்ணியை அவங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் இந்தியர்கள் அவங்களும் இந்தியர்கள் அப்படி நீங்க ஒரு நாளும் பேசி பார்த்ததுல, இப்ப எங்களுக்கு சனாதனத்தை அழிக்க கூடாதுன்னு கிளாஸ் எடுக்கிறீங்க. சனாதனத்தை அழிப்பேன்னு இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு பேசு பொருளா இருக்கு. அதை ஏன் சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, எதனால இந்த சனாதனம் அழிக்கப்பட வேண்டும்னு பேசுறாங்க, அதை பத்திலாம் உங்களுக்கு யோசிக்க டைமே இல்லை. ஒரே அடியா சனாதனம் நல்லதை மட்டும்தான் சொல்லுது. எனக்கு நல்ல வேலை ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வச்சிங்கள, எனக்கு தெரிஞ்சுன்னு, அந்த வார்த்தை வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதனாலதான் உங்களுக்கு நெட்டிசன்ஸ்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அர்ஜுன் சார் ஒன்ல சினிமால மட்டுமே நடிக்கிற வேலையை பாருங்க, இப்படி எங்களுக்கு கிளாஸ் எடுக்காதீங்க, இல்லைன்னா சனாதனம்னா என்னன்னு முழுசா தெரிஞ்சுட்டு எங்களுக்கு கிளாஸ் எடுங்க அப்படின்னு நெட்டிசன்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இனிமே இந்த மாதிரி முழுக்க ஒரு சங்கியா மேடைகள்ல தோன்றதை தவிர்த்துக்கிட்டா அது உங்க திரையுலக வாழ்க்கைக்கு நல்லது. ஏன்னா இங்க இருக்கிற அவங்க சொல்றாங்கல்ல, எல்லா ஜாதியினரும் அந்த ஜாதியினரோட காசுல தான் நீங்க வாழ்றீங்க. இப்படி ஒரு சனாதன மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்குன்னா, உங்க கூட பழகிற சக ஆர்டிஸ்டையும் உங்களுக்கு செட்ல வேலை செய்யறாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க என்ன மனநிலையில பழகுவீங்க? எப்பவும் நான் மேல நீ கீழங்கிற மனநிலையில தான் பழகுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வருது. அதுக்கான விடையுமே நீங்க இனிமே இதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுப்பீங்க. நான் கண்டிப்பா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் இப்படிதான் பேசினேன், அதை இப்படி திரிச்சு பரப்பிட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா, அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வருவீங்க. அந்த விளக்கத்துக்காக நாங்க காத்திருக்கோம்.